ஈரானில் சிக்கியிருந்த அமெரிக்க விமானப்படை வீரர் மீட்கப்பட்டதை ஈஸ்டர் கால அற்புதம் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வர்ணித்துள்ளதுடன் இந்த போரை ஒரு புனித போராட்டமாக சித்தரித்துள்ளார். ஈஸ்டர் தினமான நேற்று அந்த வீரர் மீட்கப்பட்டதையொட்டி கடவுள் அமெரிக்காவை மீண்டும் மகத்தானதாக மாற்றவே என்னையும் இந்த வீரரையும் காப்பாற்றியுள்ளார் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஈரான் மீதான இராணுவ தாக்குதல் அச்சுறுத்தல்களுக்கு இடையே அல்லாவுக்கே புகழனைத்தும் போன்ற மத ரீதியான சொற்களை அவர் பயன்படுத்தியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ட்ரம்பின் இந்த பேச்சு இஸ்லாமிய நம்பிக்கைகளை அவமதிப்பதாக அமெரிக்க இஸ்லாமிய உறவுகள் கவுன்சில் கண்டனம் தெரிவித்துள்ளது. அதேவேளை போரை நியாயப்படுத்த மத கொள்கைகளையும் இறுதிக்கால கணிப்புகளையும், அதாவது எண்ட் டைம்ஸ் ப்ரொஃபசிஸ் போன்றவற்றை பயன்படுத்துவது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அமெரிக்க ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். உலக நாடுகளிடையே பதற்றம் நிலவும் சூழலில் அரசியலுடனும் போருடனும் மதத்தை கலக்கும் ட்ரம்பின் இந்த அணுகுமுறை கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.